Hello, good morning. நம்ம இப்போ நெட்வொர்க்கிங் பார்க்க போகிறோம். நெட்வொர்க்கிங் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அந்த சப்ஜெக்ட் ஹெச்என்டி சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சேவர். நம்ம ஆல்ரெடி சேவர்ண்டா என்னென்னு பார்த்துருப்போம். அதாவது நார்மலாக பார்த்துருப்போம் சேவர்ண்டா என்ன. அதாவது சேவர்னு சொல்லப்படுறது ஒரு ஹார்ட்வேர் ப்ரோக்ராமோ ஹார்ட்வேர் ஒரு ப்ரோக்ராம் ஹார்ட்வேர் அரிச்சலும் அல்லது ஹார்ட்வேர் டிவைசஸ் ஒரு ப்ரோக்ராம் அரிச்சலும்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமாக இன்ட்ரடக்ஷன் சேவர்ண்டா என்னண்டா ஆரம்பத்தில் ஒரு தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்கு வராத ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்துறது மாதிரி. இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சேவர் சம்மந்தமாக கொஞ்சம் விளங்கிருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டைப் சேவர்ஸ்லாம் இருக்கின்றது. ஸோ அதுக்கு வேண்டிய நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சேவர். நம்மளாவது சேவர்ண்டா என்ன, சேவர் பற்றி ஒரு விளக்கம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சொல்கிறாங்க சேவர்ஸ் ஆர் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ இங்கே சொல்கிறாங்க சேவர்ஸ் ஆர் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதாவது சேவர்ஸ் சொல்லப்படுறதுன்னா ஒரு டெடிகேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதாவது ஒரு நோக்கத்துக்கு வேண்டிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தேவை நிமித்தம் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர்ஸ் தான் சேவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தே சொல்கிறாங்க அண்ட் அன்லைக் த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரல, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸும் அப்போ தானே வேலை செய்யுது. நம்மளுக்கு தேவையான வேலையை நம்ம செஞ்சு கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஒரு வேர்ட் ஃபைலோ ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணினதுக்கு பிறகு அதில் நம்ம செஞ்சு கொள்ளலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு பிறகு அதே விஷயத்தை தானே இங்கே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸும் செய்து சேவர்ஸும் செய்துட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரல, ரெண்டுமே சேம் தானே. ஆனால் அங்கே அதை தான் சொல்ல போகிறாங்க சேவர்ஸ் ஆர் டெடிகேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். குறிப்பிட்ட நோக்கத்துக்கு வேண்டிய வழங்கப்படுற ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டர்ஸ் தான் சேவர்ஸ்ண்டு. அண்ட் அன்லைக் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் போல் இல்லையா அது சேவர்ஸ். ரெண்டுமே ஒரே வேலையை செஞ்சாலும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லப்படுறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிசிஸ், நம்ம கம்ப்யூட்டர் லேபில் யூஸ் பண்ணுற பிசிஸ், அடுத்தது உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இதே போல் அந்த கம்ப்யூட்டர்ஸ் போல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சேம் வேலையை தான் செய்யும், ஆனால் செஞ்சாலும் அந்த கம்ப்யூட்டர்ஸ் போல் இல்லையா ஏங்கிட்டு பின்னுக்கு ரீசன் சொல்லப்படுறாங்க. அன்லைக் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மேட் ஃபார் டியூரபிலிட்டி அண்ட் லோங்கவிட்டி. அதாவது இந்த கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்களா, கம்ப்யூட்டர்ஸாக உருவாக்கப்படுகிறது எதுக்குண்டா டியூரபிலிட்டி, டேமேஜஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் டியூரபிலிட்டி லோங்கவிட்டின்னு சொல்லப்படுற ஃபங்க்ஷன்ஸ் என்னண்டா லோங்கவிட்டி ஃபங்க்ஷன்டா என்னன்னு சொல்கிறேன்டா ஒரு ஆயுள் கூட, அதே மாதிரி டியூரபிலிட்டின்னா ஒரு டேமேஜ் ஆகாத ஆயுள் கூட, ஒரு கூட நேரம் ஒர்க் பண்ணுறக்கூடிய அதில் இருக்கிற ஹார்ட்வேர் டிவைசஸ்லாம் திடீர்னு கூடுதலாக பழுதாக போகாது, குயிக்னு பழுதாக போகாது. ஸோ அதுக்கு வேண்டியதாங்க சொல்கிறாங்க லாங்கிவிட்டி அண்ட் டியூரபிலிட்டி ரெண்டு வசனத்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரீசன் அந்த ஆயுள் கூட, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் டிவைசஸுக்கெலாம் ஆயுள் கூட, அதே மாதிரி நீண்ட காலம் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி சடன்லி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி சடன்லி டேமேஜ் ஆகாது. அதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் சாஃப்ட்வேர் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்வேர் ஆகிடுச்சு சடன்லி டேமேஜ் ஆகுது. இதனால் தான் சொல்லியிருக்காங்க அன்லைக் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் போல் இல்லை சேவர்ஸ். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸில் என்ன செய்யும், திடீர்னு அடிப்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு எரர் காட்டும், சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு எரர் காட்டும், இப்படியான ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம் தான் அங்கே சேவரில் இரியாது. ஸோ அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் வேக்கிங் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். அதே மாதிரி என்ன செய்யுமா, கூட நேரம் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம், கூட நேரம் அது ஒர்க் பண்ணி கொண்டிருக்குமா as compared to desktop PC. ஸோ நம்ம டெஸ்க்டாப் பிசி வச்சுட்டேன், நம்ம டெஸ்க்டாப் பிசியை ஒப்பிடக்குள்ள டெஸ்க்டாப் பிசியை விட கூட நேரம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குமா சேவர்ஸ். அதே மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா இதில் சொல்லப்படலை, என்ன விஷயம்டா டெஸ்க்டாப் பிசி போல் அது கூட நேரம் ஒர்க் பண்ணும் வித்தவுட் லோட்.
லோட் இல்லாமல் கூட நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க. நம்மளோட பிசிஸ் தானே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிசிஸ், நம்ம லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர் பிசிலாம் ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஒரு 4 மந்த்ஸில் 5 மந்த்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற இல்லை லோட் ஆகிற மாரி சில டைமில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேரை கூட நேரம் ஒர்க் பண்ணிட்டு விட்டு திடீர்னு அந்த வேறு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறதுக்குள்ள நோட் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டுலாம் இருக்கீங்க. சில டைமில் க்ளோஸ் பண்ணி கொடுத்தா எடுக்கணும். இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேவரில் நடக்காது. இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. கிளியரா? அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அடுத்து சில யூஸ் ஆஃப் சேவர் கம்ப்யூட்டர். சேவர் கம்ப்யூட்டர்ஸில் பயன்பாடு சம்மந்தமாக பார்க்க போகிறாங்க. பயன்கள், யூசஸ் ஆஃப் சேவர் கம்ப்யூட்டரோட பயன்பாடு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். மூணாவது அப்ளிகேஷன் சேவர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் சேவர். ஸோ கீழே சொல்கிறாங்க அப்ளிகேஷன் சேவர் மெயின்லி ப்ரொவைட் த access to the applications to the user. ஸோ மெயினாக என்ன செய்யணுமா, ப்ரொவைட் வழங்குமா எதை, access to the applications to the user. ஒரு யூசருக்கு ஒரு அப்ளிகேஷனை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வழங்கணும். எது வழங்கணும்? அப்ளிகேஷன் சேவர் பெர்மிஷன் வழங்கணும். ஸோ அப்ளிகேஷன் சேவர் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சேவருக்குள்ள ஒர்க் பண்ணதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு பிசி வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிசிஸ் ஒரு சேவருக்கில் தான் தொழிற்படுது, தனியாக வேலை செய்யலை, சேவருக்கில் தொழிற்படுதாக இருந்தால் நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் நீங்கள் வீட்டில் வைக்கிற பிசிக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா இருந்தால், யாரை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, உங்களோட லேப்டாப்புக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அல்லது உங்கள் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அல்லது நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்படி ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் எந்த சேவருக்கில் கனெக்ட் பண்ணிக்கிங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற சேவருக்கில் தான் ஒரு சேவர் இருக்கு, அந்த ஏன்ற சேவருக்கில் தான் உங்கள் கம்ப்யூட்டர் கனெக்டில் இருக்குண்டா நீங்கள் அந்த ஏற்ற சேவரை பெர்மிஷன் வேணும் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டரில். இது எந்த டைம்லடா சேவரோட கனெக்டில் இருக்கிற சந்தர்ப்பம். சேவரில் கனெக்டில் இல்லைண்டா நீங்கள் வளமாக போலவே உங்களை நீங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் செய்கிற மாதிரி கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு சேவருக்கு கீழே உங்களோட கம்ப்யூட்டர்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், அன்இன்ஸ்டாலேஷன், மோடிஃபிகேஷன், அப்டேட், எனிவன் எது செய்கிறதா இருந்தாலும் சேவர பெர்மிஷன் உங்களுக்கு தேவைப்படும். அந்த இடத்த சேவர யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுதான் அந்த சேவர பெர்மிஷனாக இருக்கும். கிளியரா? அது சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க எலிமினேட்டிங் த நீட் டு இன்ஸ்டால் அ காப்பி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆன் தேர் ரெஸ்பெக்டிவ் பிசி. ஒரு பிசியில் இது எலிமினேட்டிங் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையாக இருந்தாலும், அல்லது ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதா இருந்தாலும் எதில் பெர்மிஷன் தேவைப்படும்? அப்ளிகேஷன் சேவர பெர்மிஷன் தேவைப்படும். உதாரணத்தை சொல்கிறாங்க இங்கே எக்ஸாம்பிளுக்கு, like a web application server. Web application server jana maharashtra web application, it can be a www server or local server. முதலாவது சொல்லுவோம் இந்த அப்ளிகேஷன் சேவரை, அதாவது வெப் அப்ளிகேஷன் சேவர், www சேவர் அதுதான், அல்லது லோக்கல் சேவர். ஓர் அந்த லோக்கல் சேவர்ன்றன்னா www சேவர்ன்றன்னு கொஞ்சம் இங்கேயே பார்த்துக்குவோம் இல்லை விளக்காமல். முதல்ல சொல்கிறாங்க வெப் அப்ளிகேஷன் சேவருக்கு உதாரணம் சொல்கிறாங்க www சேவரம். அதாவது நீங்கள் இப்போ வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் எடுக்கிறீங்க, யூடியூப் எடுக்கிறீங்க, கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் இப்படியான வெப்சைட்டை நீங்கள் மேலே போய் அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிங்க www.facebook.com, www.google.com, www.youtube.com இப்படி டைப் பண்ணி இப்போ என்டரை தட்டணுன்னே பாருங்கள், அது கொஞ்சம் ஒரு 2 சாரம் அப்படி லோட் ஆகி கூட தான் பேஜை கொண்டு சாரம். அந்த லோட் ஆகிற டைம் இருக்கு தானே, அந்த அட்ரஸை டைப் பண்ணி என்டரை தட்டணுன்னு லோட் ஆகிற அந்த டைமில் என்ன செய்யுண்டா உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து அந்த சேவர் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அங்கேருந்து ஒன்று போகும், எனக்கு இந்த பேஜை தாங்கண்டு.
அது பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தான் அந்த பேஜ் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதுக்கு தான் அப்ளிகேஷன் சேவர் யூஸ் பண்ணுறேன், அந்த பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு லோக்கல் சேவர்னு சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வெப்சைட்லாம் டெவலப் பண்ணும்போது, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அதில் டேட்டா பேஸ்லாம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு சேவர் ஒன்று வச்சுருப்பீங்க, லோக்கல் சேவர். ஸோ நீங்கள் அந்த லோக்கல் சேவரில் உங்கள் டேட்டா பேஸை போட்டு நீங்கள் ரன் பண்ணக்குள்ளே அந்த சேவரை நீங்கள் ஓன் பண்ணி அதில் பெர்மிஷனை எனேபிள் பண்ணணும். அதில் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டேட்டா பேஸஸ்லாம் வேலை செய்யும். இது நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் பார்க்கக்குள்ள பார்ப்பீங்க. இது சம்மந்தமாக லோக்கல் சேவர் சம்மந்தமாக. கிளியரா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேட்டலாக் சேவர்ஸ். அடுத்த டைப் ஆஃப் சேவர்ஸ் பார்க்கலாம், கேட்டலாக் சேவர்ஸ். கேட்டலாக் சேவர்ஸ் சம்மந்தமாக கீழே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இட் கீப்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ். கேட்டலாக் சேவர் வச்சு கொள்ளுதான், அதே போல் மெயின்டைன் பண்ணுதான். இட்ஸ் இண்டெக்ஸ் ஒரு டேபிள், ஒரு டேபிள் சேவர் அல்லது இண்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு மெயினான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஒரு இடத்த கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்த போய் சேர்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அதை தெரிஞ்சுக்கலாம் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்படியானது அல்லது எல்லா எங்கெங்கே போகணுன்ற அந்த வழி, அதாவது நீங்கள் ஒரு எழுத்தை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்த போத்தன அந்த வழி எங்கெங்கே போகுதுன்றத, எந்தெந்த ரூட்டில் போகணுன்றது விஷயத்தை கேட்டலாக் சேவர்ஸ் வச்சுக்கலாமா. Table of content information which can be accessed by other computers throughout the World Wide Web. ஸோ அந்த கேட்டலாக் சேவர்ஸ்னு சொல்ல போகிற என்னண்டா, இந்த வேர்ல்ட் வைட் வெப் www வெப் மூலமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அல்லது ஒரு வெப்சைட் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸஸ் பண்ணணுமா இருந்தால், அதாவது வேர்ல்ட் வைட் www டைப் பண்ணிவிட்டாங்களோ facebook.com youtube.com இப்படி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு எக்ஸஸ் பண்ணணுமா இருந்தால் அதுக்குரிய வழியை காட்டி விட்றே தான் இந்த கேட்டலாக் சேவர்ஸ். அதுக்குரிய வழி எங்கெங்கே போகணும், எப்படி போகணுன்றது காட்டி விட்றே தான் இந்த கேட்டலாக் சேவர்ஸாக இருக்குது. அப்ளிகேஷன் சேவர்ஸ் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்குரிய பெர்மிஷனை தரும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை எக்ஸஸ் பண்ணும்போது, ஒரு யூடியூப்பை நீங்கள் எக்ஸஸ் பண்ணும்போது யூடியூப்னு டைப் பண்ணி இருப்பீங்கன்னா அது லோட் ஆகிற டைமில் அது போய்ட்டு அதுக்குரிய பேஜ் எடுத்துகிட்டு வாரக்குள்ளே அந்த பேஜை கொண்டு போகிறதுக்கு தானே வச்சுட்டானே, அந்த பேஜுக்குரிய ரிக்வெஸ்ட்டை கொண்டு போவோமே, அந்த கொண்டு போகிறது கேட்டலாக் சேவர். இதுதான் அந்த ரிக்வெஸ்ட்டை கொண்டு போனோடனே உங்களுக்கு அந்த பேஜுக்குரிய ரிப்ளை இருக்கு தானே, நீங்கள் டைப் பண்ணோடனே அந்த பேஜுக்குரிய ரிப்ளை தரணுமா, உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் வியூ ஆகணுமான்னு தீர்மானிக்கிறது அப்ளிகேஷன் சேவர். அதுக்குரிய ரிக்வெஸ்ட் அனுப்புகிற செய்தியை கொண்டு போகிறாள், எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் வேணும்னு கொண்டு போகிறாள் இந்த கேட்டலாக் சேவராக அடிப்பார். இங்கே சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் directory servers ஒன்று சொல்கிறாங்க, directory servers and name servers. The directory servers and name servers are some of the examples சொல்கிறாங்க. இந்த கேட்டலாக் சேவர்ஸ் அதாவது ரூட் காட்டி விட்றேன், எங்கே போகணும் எதுக்குள்ள போகணும் எப்படி போகணுன்றது. இந்த ஃபங்க்ஷன்ஸை செய்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க directory servers and name servers. இவர் முதலாவது உதாரணம், ரெண்டாவது உதாரணம். directory servers நேம் servers என்ன செய்யண்டா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணும் வந்தால் எந்த வழியில் போனால் அதை எக்ஸஸ் பண்ணலாம், எந்த வழியில் போனால் அந்த வழிக்கு பற்றி சேருவீங்க, அந்த சேவரை பற்றி சேருவீங்கன்றதை காட்டி கொடுப்பது தான் இவங்களோட வேலை. கேட்டலாக் சேவர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறோம் கம்ப்யூட்டிங் சேவர்ஸ். மூணாவது கம்ப்யூட்டிங் சேவர்ஸ் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, திஸ் டைப் ஆஃப் சேவர்ஸ், இந்த டைப் ஆஃப் சேவர் அதாவது கம்ப்யூட்டிங் சேவர், திஸ் டைப் ஆஃப் சேவர்ஸ் ஷேர்ஸ் பகிர்ந்து கொள்ளுதான் இட்ஸ் எக்ஸ்டென்சிவ் அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். அதாவது கூடுதலான எக்ஸ்டென்சிவ் அமௌண்ட் சொல்கிறது கூடுதலான எண்ணிக்கையான கம்ப்யூட்டரில் ரிசோர்ஸை பகிர்ந்து கொள்ளுதான். உதாரணத்தை சொல்கிறாங்க, ரிசோர்ஸஸ் லைக் CPU, RAM and storage. CPU ஒரு கம்ப்யூட்டர் CPU இருக்குதுன்னா அதில் ஃபாஸ்ட் என்ன மாதிரி RAM, அடுத்து ஸ்டோரேஜ், இது சம்பந்தமான ஃபங்க்ஷன்ஸு ரிசோர்ஸஸு என்ன செய்யலாம், ஷேர்ஸ் பண்ண பகிர்ந்து கொள்ளுதான். இது கம்ப்யூட்டிங் சேவர்ஸ். வித் த கிளைண்ட்ஸ், இதன் மூலமாக கிளைண்ட்ஸ் ஓவர் த நெட்வொர்க், கிளைண்ட்ஸுக்கு நெட்வொர்க் மூலமாக பகிர்ந்து கொள்ளுவோம். ஸோ நெட்வொர்க்கில் உங்களுக்குரிய ஒரு ஸ்டோரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு
10 GB ஸ்டோரேஜ் தேவைன்னா அந்த 10 GB ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கில் பகிர்ந்து கொள்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்களுக்குரிய ஸ்பீடை கூட்டணுமா, அவங்களோட பிசி வேலை செய்து அதுக்குரிய ஸ்பீடை கூட்டணுமா இருந்தால், அல்லது ஒரு ப்ரோசஸர் ஸ்பீடை கூட்டணுமா இருந்தால், அப்படியான இதுவாக இருந்தால், இது எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்றதுக்கு, அதை அதிகப்படுத்துறதுக்கு கம்ப்யூட்டிங் சேவர்ஸ் தான் உதவுதான். கிளியரா? இந்த கம்ப்யூட்டிங் சேவர்ஸ்னு சொல்லப்படுறது என்னன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் க்ளவுட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளவுட்டில் ஸ்டோரேஜ் வாங்கணும், க்ளவுட்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னு வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்தது நார்மலாக அவங்களோட ஹுவாய் அந்த ஃபோன் எல்லாம் ஹுவாய் க்ளவுட், ஐஃபோனில் ஐக்ளவுட், சாம்சங்குரிய க்ளவுட் சர்வீசஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மெயில் ட்ரீக் தானே, ஜிமெயிலில் நீங்கள் சேவ் பண்ணுறதுலாம் சேவ் ஆகும் தானே, ஜிமெயில் ட்ரைவ், கூகுள் ட்ரைவ், இப்படியான ஃபங்க்ஷன். இது எல்லாமே எங்கே வரும்னா கம்ப்யூட்டிங் சேவர்ஸுக்குள்ள வரும். இந்த கம்ப்யூட்டிங் சேவர்ஸுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்க. சரியா? க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து ஸ்டோரேஜ் வாங்குறதுலாம் இருக்குது தானே, ஸ்பீடை அதிகரிச்சு ஸ்பீட்லாம் விடுவோனே, அது ஒரு வேலை சாப்டருக்குள்ள போகும். கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக பார்க்கணும் நீங்கள், கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டோரேஜை மட்டும் பலகப்படுத்துகிறேன். ஸ்டோரேஜ் அதிகப்படுத்துகிறது நம்ம என்ன, உதாரணத்துக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஃபோனில் என்ன செய்யணும், ஒரு 20 GB ஒரு 32 GB வச்சுக்கணும். உங்களோட ஃபோன்ற மெமரி 32 GB, ஒரு 32 GB ஃபைலை தான் சேவ் பண்ணலாம். இப்போ இடங்கானடி என்ன செய்யுங்க, ஃபைலை அழிச்சி போட்டு தான் புது டேட்டா சேவ் பண்ணணும். அந்த ஃபைலை அழிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டிய என்ன செய்வோம்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் க்ளவுட்ன்ற ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. அந்த க்ளவுட்டில் கொஞ்சம் டேட்டாவை எடுத்து, அதாவது ஸ்டோரேஜ் எடுத்து, ஒரு உங்களுக்கு 5 GB 6 GB 7 GB க்ளவுட்டில் ஸ்டோரேஜ் வாங்கலாம், இன்டர்நெட்டில் ஸ்டோரேஜ் வாங்கலாம். அப்படி அங்கேருந்து ஸ்டோரேஜ் வாங்கி போட்டு அந்த ஸ்டோரேஜில் கொண்டு வைத்து உங்களோட ஃபோனில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நெட்டில் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்குரிய ஸ்டோரேஜ், உங்களோட ஃபோன்ற ஸ்டோரேஜ் உங்களுக்கு எம்டி ஆகிடும். ஃபோனில் இருக்கிற விஷயம்னா ஃபோனில் சேவ் ஆகலான்னு அதை கொண்டு போய் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலம் அப்லோட் பண்ணி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வச்சிருக்கீங்க. ஸோ இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் செயல்படுறதுதான் கம்ப்யூட்டிங் சேவர்ஸ். அடுத்தது பார்க்க போகிறோம் டேட்டாபேஸ் சேவர் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ் சேவர் இல்லைங்க, திஸ் டைப் ஆஃப் சேவர்ஸ் மெயின்டைனிங் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் சேவர் என்ன செய்தான், மெயின்டைன் பண்ணதான் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டேட்டாபேஸ், அதாவது வித்தியாசமான அல்லது புதுவிதமான அல்லது டிஃப்ரெண்டான டேட்டாபேஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி அந்த டேட்டாபேஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டேட்டாபேஸ் சேவர் சொல்லுவோம். முதலாவது உங்களுக்கு பர்சனல் கிளியராக இருக்கணும், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. டேட்டாபேஸ்னு என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட டேபிள்ஸ் சேர்ந்து உருவாக்குறது ஒரு டேட்டாபேஸஸாக இருக்கு. கிளியரா? அப்படியான டேட்டாபேஸஸ் இல்லை, அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட டேபிள்ஸ் சேர்ந்து உருவாக்குற டேட்டாபேஸ். ஸோ இப்படியான டேட்டாபேஸஸ் இருக்குதானே, இந்தந்த டேட்டாபேஸஸில் இருக்கிற டேபிளில் நீங்கள் என்டர் பண்ண டேட்டாஸ் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் ஒரு ஆள் இருக்கு, அந்த எம்ப்ளாயில் எம்ப்ளாயி நேம், ஐடி, அவரோட சேலரி, அவர் எங்கே ஒர்க் பண்ணுற, அப்படின்னா அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படி அதெல்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் டேட்டாபேஸ் சேவர். ஸோ சொல்கிறாங்க, திஸ் டைப் ஆஃப் சேவர்ஸ் மெயின்டைன்ஸ் a specific type of databases which can be accessed by user. இந்த டேட்டாபேஸ் சேவரை யூசரால் எக்ஸஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குமா, இஃப் த யூசர் ஹேஸ் எக்ஸஸ் இட், அதே மாதிரி அவர் தேவையான டைமில் அவர் எக்ஸஸ் பண்ணிக்குவார். உதாரணம் சொல்கிறாங்க டேட்டாபேஸ் சேவருக்கு. எக்ஸாம்பிள், இந்த டேட்டாபேஸ் கேன் பி புக்ஸ். அந்த டேட்டாபேஸ் சேவரில் இருக்கிற டேட்டாபேஸ் அது ஒரு புக்ஸ் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக இருக்கலாமா, அல்லது ஒரு வீடியோஸ் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது பிக்சர்ஸ் டீட்டெயில்ஸ், அல்லது மியூசிக் டீட்டெயில்ஸ், அல்லது இது எல்லாமே கலர்ந்த டீட்டெயில்ஸாகவும் இருக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் சேவ் பண்ண இருக்கலாம் டேட்டாபேஸ் சேவரில், அல்லது எல்லா டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸும் இருக்கலாம். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுப்போம். உதாரணத்துக்கு பேங்க் எடுத்து பார்ப்போம். ஒரு பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்குரிய ஒரு டேட்டாபேஸ் வச்சுருந்தாங்க, பேங்கிங் டேட்டாபேஸ். அந்த பேங்கில் டேட்டாபேஸில் என்ன செய்யும், ஒவ்வொரு அக்கௌண்ட் திறந்தாகிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அவர் அக்கௌண்ட் நம்பர், அவர் என்ஐசி நம்பர், அவர் அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர், அடுத்தது எனிவன் அவர் அமௌண்ட், மேபி அவர் அமௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அல்லது எவ்வளோ லோன் வாங்கியிருக்கார், எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
இது எல்லாமே எங்கே இருக்கீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேங்க் இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கென்யாவில் பீப்புள்ஸ் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ் பேங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, எவ்வளோ டிபாசிட் எல்லாமே அந்த பேங்கில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லேயே இருக்காது. கிளியரா? அது என்ன செஞ்சுருப்பாங்கடா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வைத்து இன்டர்நெட்டில் செக்யூர் பண்ணி ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி ஒரு காமன் டேட்டா பேஸில் கொண்டு வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த டேட்டா பேஸில் அப்படி அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது காரணம் என்னடா, டேட்டா பேஸ் சர்வர்ஸில் விரும்பின இடத்துலேருந்து அவங்க எக்ஸஸ் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நெட்டில் வச்சு அப்லோட் பண்ணியிருந்தா இப்போ அவங்களோட பர்சனல் கம்ப்யூட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேனேஜர் கம்ப்யூட்டரில் அந்த டேட்டா பேஸ் இருக்குண்டா அவர் வீட்டிலேருந்து இது பார்க்கலுமா, அல்லது அவர் ஃபொரின் போனால் அங்கேருந்து பார்க்கலுமா, இல்லாட்டி அவர் எங்கேயாச்சும் வெக்கேஷனில் போனால் அங்கேருந்து பார்க்கலுமான்னு கேட்டால் இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் இதுவே அவர் அந்த டேட்டா பேஸ் சேவர் இருக்குதுன்னு அதில் சேவ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் சேவர் ஒரு இன்டர்நெட் சேவர்ஸாக இருந்தால், இன்டர்நெட் மூலம் எக்ஸஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சேவர்ஸாக இருந்தால் அவருக்கு விரும்பின இடத்தை எங்கே இருந்துமே அதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவர் அண்ட் பிசி. சர்வர் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் நார்மலாக உங்களோட வீட்டில் யூஸ் பண்ணுற பிசி தானே பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வீட்டில் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் முதலாவது பார்ப்போம் சர்வர்ஸ், அடுத்தது பிசிஸ். ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் சர்வரில் ஃபர்ஸ்ட் வச்சுருக்காங்க இட்ஸ் டிசைன் ஃபார் ரிடண்டன்சி அண்ட் நான் ஸ்டாப் வேக்கிங் ஹவர்ஸ். சேவர்ஸை கொண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் ரிடண்டன்சிக்கு ஏற்றாற் போல் சேவர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்டாப் வேக்கிங் ஹவர்ஸ். ஸோ வேக்கிங் ஹவர்ஸில் ஸ்டாப் ஆகாதான், அதுதான் சொல்கிறாங்க. வேக்கிங் ஹவர்ஸில் ஸ்டாப் ஆகாது, ஓகே. அந்த வேக்கிங் ஹவர்ஸில் ஸ்டாப் ஆகாதுன்றதுக்கு வேண்டியதான் ரிடண்டன்சியாக டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ ரிடண்டன்சின்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருந்தா ஓகே. இந்த வேர்ட் என்னத்தை சொல்ல போயிடுது, ரிடண்டன்சின்னு சொல்கிறது என்ன, ஆல்டர்னேட்டிவ் பாத்வே வச்சிருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு வேயை அது வச்சிருக்கு, அதுதான் ரிடண்டன்சி. இப்போ உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக இப்போ பேங்க்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வழியெல்லாம் இருக்கு தானே, பேன வழியை பவர் இருக்கு தானே. பவர் போன உடனே என்ன செய்வாங்க, உடனே ஜெனியை ஓன் பண்ணி பவர் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சேவர்ஸில் உதாரணமாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்கு வர கனெக்ஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனடியாக அந்த டேட்டாஸ் என்ன செய்யுண்டா இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து உங்களுக்கு டேட்டா வரும். எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு வர டேட்டா ஸ்டாப் ஆகாது. இதை சொல்கிறேன் ரிடண்டன்சின்னு சொல்லப்படுறது என்னடா, திரும்பியும் சொல்கிறேன், ரிடண்டன்சின்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு மாற்று வழி வைக்கிறதே சொல்லுவோம் ரிடண்டன்சி. ஸோ சேவருக்கு மாற்று வழி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் ஸ்டாப் வேக்கிங் ஹவர்ஸ்லேயே பட்டுப்படாதான். பிசிக்கு சொல்கிறாங்க இட்ஸ் நாட் டிசைன் ஃபார் ரிடண்டன்சி. இங்கே ரிடண்டன்சியாக டிசைன் பண்ணப்பட்டிருக்காதான் என் லாங்கர் வேக்கிங் ஹவர்ஸ். ஆனால் இங்கே என்ன செய்யணும், ரிடண்டன்சியாக வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி லாங்கர் வேக்கிங் ஹவர்ஸ், கூடுதலான வேக்கிங் ஹவர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வேலை செய்யும். அதே மாதிரி அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அந்த டேட்டா வர தடைப்பட்டு நிற்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மாற்று வழி அது கிடையாது. என்ன சொல்கிறாங்க, த ஹார்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ சேவராக ஹார்ட்வேர் எடுத்து பார்த்தீங்கன்னா விலை கூடன்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க ஹார்ட்வேர் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். இங்கே இருக்கிற ஹார்ட்வேர் எக்ஸ்பென்சிவ்ல சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் இருக்கிற ஹார்ட்வேர் இருக்குது, இந்த ஹார்ட்வேரை விட இவங்களோட ஹார்ட்வேர் ப்ரைஸ் வச்சுதானே, ப்ரைஸ் என்ன விலை கூட வரைக்கும் அதுன்னு சொல்கிறாங்க. விலை கூட சேவர் ஏன்னா சேவருக்கு எல்லாமே அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. சேவருக்கு 100 GB ஹார்ட் டிஸ்க் 200 GB ஹார்ட் டிஸ்க் இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 100 GB 200 GB எங்கே யூஸ் பண்ணுவாங்கடா, நார்மலாக அவங்களோட பிசியில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சேவர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது என்னண்டா, அதாவது
டிபி இருக்கு தானே, டெராபைட். 1 டிபின்னு சொல்கிறது 1024 ஜிபி. அதேமாதிரி பெட்டாபைட், செட்டாபைட், அந்த ஜிபி கணக்கில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சேவருக்கு 1 டிபி ஹார்ட் டிஸ்க் 1 டிபி ஹார்ட் டிஸ்க் கிடைக்குதுன்னா 1024 ஜிபி ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி ஒரு 10, 20, 30 ஹார்ட் டிஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள் எத்தனை எவ்வளோ ஸ்டோரேஜ் கூடுதலாக இருக்கீங்க. அப்படியான டிவைஸ் தான் ஹார்ட்வேருக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே 1 GB RAM 2 GB RAM யூஸ் பண்ணுவாங்க இதில் பிசியில். அதே மாதிரி சேவர்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அந்த சேவர்ஸில் யூஸ் பண்ணுறது 12 GB RAM, 12 GB, 16 GB, 32 GB, 64 GB ரேம்ஸையும் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சொல்கிறாங்க யூஸ் சர்த்தே சொல்கிறாங்க. முதலாவது பார்த்துட்டோம், ரெண்டாவது பார்த்துட்டோம், இப்போ மூணாவது பார்க்க போகிறோம். யூஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் ஒன்லி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் ஒன்லி, அதுக்குண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான ஹார்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், இங்கே அதுக்குண்டு சேவருக்கு உருவாக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான ஹார்ட்வேர் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏங்கிட்ட இது கூட டைம் ஒர்க் பண்ணும். சேவர் கூட டைம் ரன் ஆகணும், லோட் ஆகப்புறா, ஹீட் ஆகப்புறா, இப்படியானதுக்கு வேண்டிய கூடுதலான ஃபங்க்ஷன் செய்யப்படணும். அதில் கூடுதலான வேலை நடந்துட்டு இருக்கின்றதுக்கு வேண்டிய சேவர்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை தான் இங்கே யூஸ் பண்ணப்பாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா டஸ் நாட் யூஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர். இங்கே ஸ்பெஷலான ஹார்ட்வேர்ஸ், அதாவது என்ன சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலுக்கு என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல்தான் தெரியுமா நல்லா இருக்கும். ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் சிறப்பாக வச்சுருக்கோம் ஸ்பெஷல். ஸோ இங்கே ஸ்பெஷலான ஹார்ட்வேர்ஸ் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. பிசிக்கு ஸ்பெஷலான ஹார்ட்வேர்ஸ் இல்லை, இங்கே ஸ்பெஷலான ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக யூஸ் பண்ணுவோம். நாலாவது பார்த்த மாதிரி இருந்தாங்க. 4th ஒன் பார்க்க போகிறோம். ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க், வேறு டாஸ்க் எடுத்து பார்த்தா டிஃப்ரெண்ட் சேவர்ஸாக யூஸ்ட். இங்கே சொல்ல போகிறாங்க ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு சேவர் யூஸ் பண்ண போகிறோம். டாஸ்க்குன்னு சொல்லப்படுறது என்னென்னா, நம்மளால் வந்து ஒரு டாஸ்க்குன்னு சொல்லப்படுறது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு டாஸ்கில். சரியா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு இங்கே சேவர்ஸில் சொல்ல போகிறாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சேவர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் சேவர், கீழே உதாரணம் வந்துச்சா பாருங்க, இமெயில் சேவர் அண்ட் ஃபைல் சேவர்ஸ், இப்படியான டாஸ்க் யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக தான் ஃபைல் சேவர் எடுப்போம். உதாரணத்துக்கு இந்த ஃபைல் சேவர் எடுத்து பார்த்தோம்னா, ஃபைல் சேவர்னு சொல்லப்படுறேன்னா ஃபைலை சேவ் பண்ணுறது, அதை திரும்ப எடுக்கிறது, கொண்டு வர்றது, கொண்டு வைத்து சேர்க்கறது, சேவ் பண்ணி வைக்கிற, மோடிஃபிகேஷன் பண்ணுற, ஃபைலை டிலீட் பண்ணுற, இப்படி நிறைய இருக்குன்னு. இது எல்லாமே சேர்ந்து தான் டாஸ்க். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் சொன்னோம்னா ஃபைலை ஸ்டோரேஜ் சேவ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன், ஃபைல் எடுத்துகிட்டு வர்றது ஒரு ஃபங்க்ஷன், ஃபைலை கொண்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன், ஃபைலை நடுவில் ப்ரோசஸ் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷன். இப்படி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸுக்கு தனித்தனி ஃபைல் சேவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த எல்லா ஃபங்க்ஷனும் சேர்ந்துருக்கு தானே, கொண்டு போகிறது, எடுத்துகிட்டு வர்றது, டிலீட் பண்ணுறது, அதில் ஏதாவது மோடிஃபிகேஷன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இப்படி எல்லா ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரு டாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்க்கு செய்கிறதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்கான ஒரு சேவர்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே சொல்கிறாங்க a PC can be used for any number of tasks. இங்கே சொல்கிறாங்க ஒரு பிசி கேன் பி யூஸ் பண்ணப்படுமா ஃபார் எனி நம்பர் ஆஃப் டாஸ்க். எத்தனை டாஸ்க் செஞ்சாலும் இங்கே ஒரு பிசி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் பிசியில் மெயில் சம்மந்தமானதையோ, இமெயில் சம்மந்தமானது, அல்லது மெயில் சம்மந்தமாக நடக்கிறதோ, அல்லது உங்களோட நார்மலாக ஃபைல் சம்மந்தமாக நடக்கிறதோ, இல்லாட்டி உங்களோட டொமைன் சம்மந்தமாக, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டொமைன் என்ன, யூடிபி, எஸ்டிபி அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்படியான ப்ரோட்டோகால் சம்மந்தமாக நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கு இங்கே தனி ஒரு பிசியாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சேவரில் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிசியில் ஒன்று தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிசியில் ஒன்று தான் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னடா, பிசியில் கொஞ்ச நேரம் தான் பிசி வேலை செய்யப்படுது. அதே மாதிரி பிசியில் குறிப்பிட்ட அளவான வேலை தான் நடக்கும். அதால் தான் தனியாக ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சேவரில் தனித்தனி யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னடா, சேவரில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ கூகுளில் எக்ஸஸ் பண்ணுறதை பார்ப்போம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் கூகுள்னு டைப் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாமல
உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸில் நீங்கள் மட்டும்தானே அந்த ஒரே டைமில் நீங்கள் மட்டும்தானே கூகுளில் டைப் பண்ணுவீங்க இன்டர்நெட்டில் இல்லையே. கிட்டத்தட்ட உலகத்தில் ஒரு 7 பில்லியன்ஸ் ஆக்கள் இருக்காண்டா, ஸோ 700 கோடி பேர் ஆக்கள் இருக்காண்டா, 700 கோடி 600 கோடியா லைக் எக்ஸட்ரா. அவ்வளோ பேர்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவான ஆக்கள் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 1/4 ஒரு காவாசி ஆக்கலாம் காஃப் மெம்பர்ஸ் குறிப்பிட்டது 1 மில்லியன் பேர் இருந்தாலும் ஒரு டைமில் எக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏதோ google.com எக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே நிறைய பேர் எக்ஸஸ் பண்ணுறதுல ஒர்க் பண்ணதை லோட் ஆகாமல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தானே வேணும். அதுக்கு வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட சேவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிசியில் அப்படி இல்லை. ஒரு பிசியில் ஒரே டைமில் நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ண அப்படிங்க. ஒரு எம்எஸ் ஆஃபீஸை பிசியில் ஓப்பன் பண்ண அப்படிங்களா ஒரே டைமில் நீங்கள் மட்டும்தான் எம்எஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ணீங்க. எல்லாருமே உங்களோட பிசியில் ஆனால் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ண போகணும் இல்லையே. ஒரு வேர்ட் ஃபைல்னா ஒரு வேர்ட் ஃபைல் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கீங்க. 1000 வேர்ட் ஃபைல் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலீங்களா உங்களோட பிசியில் வச்சுக்கல மாட்டீங்க. எங்கிட்ட லோட் ஆகுன்றது ஒரு காரணத்துக்கு வேண்டியா. ஆனால் அங்கே சேவர்ஸில் ஒரே டைமில் 1000 வேலை நடந்தாலும் லோட ஆகுறா. அதுக்கு வேண்டியதான் தனித்தனி சேவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட உங்களோட சிலபஸில் சேவர் சம்மந்தமான பார்ட் முடியுது. தேங்க்யூ.